ஒரே வார்த்தை அவ்வளோ சார் அது தப்பு. நண்பர்களே, ஆடுகளம் உங்களை வரவிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆட்டுச்சந்தை வெள்ளிக்கிழமை காலைல 5 மணிலேருந்தே ஆரம்பிச்சிச்சு. சந்தை நிலவரம்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு கார்த்திகை மழைக்காலம்லாம் முடிஞ்சு மார்கழி மாதம் ஆரம்பிச்சிருச்சு. குளிர் நல்லா இருக்குது. இனி தை பிறக்க ஒரு 3 வாரம் தான் இருக்குது. ஒரு சில வாரங்களில் தை பிறந்தனால அதிகமாக குட்டி வாங்க வருவாங்க. நம்ம குட்டி வாங்கி கேட்டு நிறைய பேர் புக்கிங் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்திருந்தாங்க. ஒரு சில பேர் வந்திருந்தாலும் அவங்களில் 50 குட்டி 100 குட்டி வளர்க்குறவங்கள 500லேருந்து 1000 குட்டி வளர்க்குறவங்க. அதில் முக்கியமாக சென்னையிலேருந்து முபாரக் பெரிய கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் மேனு வந்திருந்தார். அவங்க 500லேருந்து 1000 குட்டி வளர்க்குற கெப்பாசிட்டி உள்ளவங்க. அதே மாதிரி ஓசூர்லேருந்து சிக்கந்தர் அவங்களும் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்களும் 500 குட்டி கேட்டிருந்தாங்க. வாரம் 125 இல்லை 200 மொத்தமாக கொடுத்தாலும் வாங்குறதுக்கு ரெடியாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாதுஷா செங்கோட்டையிலேருந்து பக்ரீத் வழக்காக வந்திருந்தாங்க. இன்னும் பல பேர் வந்திருந்தாங்க. ஆனால் சந்தையில் குட்டி வரவு ரொம்ப குறைவு தான். கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கு ஆரம்பித்து 6 மணிக்குள்ளே எக்கச்சக்கமான குட்டிகளை வாங்கிட்டாங்க. சம்சாரி இன்னி வந்தாலும் குட்டி வாங்குறதுக்கு குட்டி இல்லை. குட்டி குறைவு தான். ஆட்டில் குட்டி குறைய ஆரம்பிச்சிட்டு தை பிறந்து தான் நிறைய குட்டி வரும். குட்டியெல்லாம் தரமாக தான் வந்துச்சு. நாம் சென்னை முபாரக் வந்திருந்தார். அவர் எனக்கு ஒரு 500 குட்டி நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தார். பெரும்பாலும் இப்போ ஆடுகளை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு சொன்னால் 50 குட்டியிலேருந்து 500 1000 குட்டி வரைக்கும் நம்மகிட்ட புக்கிங் பண்ணியிருக்காங்க. இது சும்மா பேச்சுக்காகவோ விளம்பரத்துக்காக சொல்லக்கூடியதில்லை, உண்மையிலே அப்படி தான். சந்தையில் இருக்கக்கூடிய மொத்த குட்டியை அன்றைக்கி வாங்கியிருந்தாலும் ஒரு 2 நம்ம சப்ஸ்கிரைப் கூட வாங்க முடியாது. அந்த அளவுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. இது மாதிரி பல மாவட்டங்கள்லேருந்து இன்னும் நிறைய புக்கிங் பண்ணிட்டாங்க. அது பேசுகிறதுக்கு இது நேரம் இல்லை. இருந்தாலும் ஆடுகளத்தில் புக்கிங் பண்ணுறவங்க ஆடு வாங்கி கேட்கணும் ரொம்ப அதிகம். இருந்தாலும் நம்ம அப்படி இருக்கிறது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறதில்ல, தரமாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி கொடுக்குறோம். அந்த மாதிரி தான் சென்னை முபாரக் அவருக்கு தான் முழுக்க சந்தையில் நம்ம வாங்கினோம். கிட்டத்தட்ட அத்தனை குட்டிகளையும் நம்ம முபாரக் தான் வாங்கி கொடுத்தோம். இது நம்ம தென்னாட்டு சிங்கம் தான் சேலத்துக்காரங்க பேசினாங்க. ஒரு ரேட் 2 பேர் பேசி 11,200ன்னு பேசி முடியலை. இந்த குட்டியில் இதுக்கு முன்னாடி உள்ள குட்டி நம்ம அந்த 2 பேருக்கும் பெரிய அடிதடியாக போச்சு. நம்ம பிரித்து விட்டு கடைசியாக 11,200 வேணான்னு சொன்னதை நம்ம 10,800ன்னு நம்ம வாங்கி கொடுத்தோம். அவங்களுக்குள்ளே என்னென்னா தகராறுனால வாங்க முடியாமல் போச்சு. நம்ம அந்த குட்டியை நம்ம சென்னை முபாரக் தான் முடிச்சு கொடுத்தோம். 10,800ன்னு சொல்லி நல்ல பருங்குட்டி தான். இது நம்ம அரசோட குட்டி. இது 12,800ன்னு விலை வச்சுட்டாங்க. நம்ம பக்கத்தில் இருந்தோம். சரி, நம்ம கொஞ்சம் பருங்குட்டியில் எதுவும் கார் குட்டி கிடையாது, 14 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும். தம்பி அப்போ கொஞ்சம் நடுத்தரமான குட்டி பெரிய குட்டி தான் கொண்டு வருவான். அப்போ நம்ம 12,800க்கு விலை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே வைக்காமல் வாங்கி பார்ப்போம்னு சொல்லி, சரி நீங்கள் அவங்களுக்கு தான் கொடுக்கல எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி இது 12,200 முடிச்சு கொடுத்தோம். சென்னை முபாரக் பெரிய லெவலில், அதாவது ஒரு 1000 குட்டி வளர்க்குற மாதிரி பரன் கிடையாது, தர தான். ஒரு பெரிய லென்த்தான ஒரு ஹாலோ பிளாக் போட்டு பெரிய செட்டு போட்டு அதில் வளர்க்குறாங்க. அவங்க எங்களுக்கு நிறைய குட்டி வாங்கித்தாங்க. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, பாய் நம்ம ஆடுகளத்தை நம்பி எதுக்கு வந்தோம்னா பக்கத்தில் எங்களுக்கு பக்கம் சென்னை பக்கத்தில் கூடூர் சந்தை. ஆனால் ஒரு குட்டி ஒரு ஜோடிக்கு 400 500 எங்களுக்கு வண்டிக்கும் கமிஷனுக்கும் செலவும். அப்படி இருந்து நாங்கள் உங்களை நம்பி வந்திருக்கோம். அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க சொல்கிறது 100க்கு 100 உண்மை. இப்போது எட்டயபுரத்தில் இருக்கவங்க கூடூரில் நம்ம மெட்ராஸில் போய் வாங்க மாட்டோம். ஒரு சிலர் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க கூடூர் பக்கத்தில் இருக்காங்க. மெட்ராஸுங்கிறது அங்கேருந்து கூடூர் கொஞ்சம் பக்கம்தான். இருந்தாலும் நம்ம அவர் சொன்ன ஒரே வார்த்தை தான், பாய் நம்ம கூடூர் நம்ம பக்கத்தில் இருந்தாலும் நீங்கள் நம்பிக்கையான ஆள், நீங்கள் பேசுகிறது நீங்கள் செய்கிற அந்த நுணுக்கங்கள் வியாபார நுணுக்கம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால் உங்களை நம்பி இவ்வளோ தூரம் வந்துட்டோம் நாங்கள். அது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும், இன்னும் நம்ம அதிகமாக நேர்மையாக இருக்கணும். இன்னும் பல வியாபாரிகளை சந்தித்து அவங்க நல்ல குட்டி வாங்கி கொடுக்கணும். ஒன்று மட்டும் உறுதியாக சொல்லுது, நம்ம சந்தையில் மட்டும் எல்லா சம்சாரிகளுக்கும் வாங்கி கொடுக்க முடியவே முடியாது. ஏன்னா இப்போ ஆட்டு பண்ணையில் லாபமா நஷ்டமா அப்படிங்கிறது ரெண்டாவது. ஏற்கனவே லாபம் பார்த்தவங்க பல பேர் இருக்காங்க. அதாவது 500 குட்டி 1000 குட்டி வளர்க்குறவங்கலாம் பெரிய லெவலில் மல்டி லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க. பல லட்சம் பல கோடி வரைக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. அது நிதர்ச உண்மை தான், யாரும் நிராகரிக்க முடியாது. ஏன்னா லாபம் இருக்க போய் தான் 400 குட்டி 500 குட்டி மொத்தமாக வாங்குறாங்க. இனி இது யாரை பாதிக்கும்னா 30 குட்டி 50 குட்டி வாங்க போகிறவங்க தை முடிச்சு வர்றவங்கள கண்டிப்பாக இது பாதிக்கும். ஏன்னா பருங்குட்டிகளை எல்லாத்தையுமே புறக்கிட்டாங்க. இனி பருங்குட்டிகள் வர்றது ரொம்ப கஷ்டம். தை மாதத்துக்கு எல்லாம் சின்ன சின்ன குட்டியாக தான் வரும். இப்போ ஈத்து முடிஞ்சு அது எல்லாம் 1 மாத குட்டி 1.5 மாத குட்டியாக தை பிறந்தவொடனே கிடைக்கும். தை முடிஞ்ச உடனே நம்ம அதனால தான் தெளிவாக சொன்னோம், குட்டி வாங்குறவங்க மார்கழியிலே வாங்கிடுங்க இன்னும் 2 வாரத்தில். இனி நீங்கள் தைக்கு அப்புறம் வர்றது எல்லாமே புதுசாக ஈண்ட குட்டிகளாக தான் இருக்கும். ஆனால் அது பால் மப்பு இருக்கும். எல்லாருக்குமே நல்ல பருங்குட்டிகள் கிடைக்கிறது இன்றைக்கி கஷ்டம். எல்லோரும் கேட்குறதுலாம் 15 கிலோ குட்டி கேட்குறாங்க. அந்த 15 கிலோ குட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம அந்த பின்னாடி பேக் போட்டிருக்கவர் தான் முபாரக்கு.
ரொம்ப நல்ல மனுஷன். அவர் கடைசி வரைக்கும் பேசவே இல்லை. இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா சில பேர் வந்துட்டு விலையை அதாவது 13,000 ரூபாய்க்கு போகும் ஜோடி. அதாவது உயிரடிக்கு 14-15 கிலோ இருக்கும். 11க்கு முடிச்சுட்டாங்க, 15க்கு முடிச்சுட்டாங்க. அந்த மாதிரி விவரமே நம்ம கேட்குறாங்க. நம்ம சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி இதில் இந்த மாதிரி ஆள் வந்து ஒன்று கடைசி வரைக்கும் நம்ம சந்தையில் இருக்க பெரும்பாலான குட்டிகளை இவர் ஒருத்தருக்கு தான் வாங்கி கொடுத்தோம். சந்தையில் குட்டி வரவும் ரொம்ப கம்மி. 6 மணிக்கு 6:30க்கு நம்ம குட்டி வாங்கி முடித்தோம். அதோட குட்டி முடிஞ்சிருச்சு. வியாபாரிகிட்ட கேட்டால் ஆட்டில் குட்டி தர மாட்டேங்காங்க, குட்டி இல்லை, எல்லாம் வந்து இப்போ மழை காலத்தில் எல்லாம் கழிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இனி வரக்கூடிய 2 வாரத்தில் நான் கொஞ்சம் நல்ல தரமான குட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கோங்க. தை பிறஞ்சா பெருங்குட்டிகள்லாம் வராது. குட்டியை வந்து குட்டி மலையில் எல்லாம் அழுக்காக தான் இருக்கும். ஆனால் வந்து எல்லாமே பால் குட்டி எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து நம்ம இறை சாப்பிடக்கூடிய குட்டி தான். அவருக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்து சின்ன குட்டி ஒவ்வொரு வியாபாரத்தையும் 3 குட்டி 4 குட்டி சின்ன குட்டியை கழிச்சு புருவையை கழிச்சு அதுக்கப்புறம் நோய் நொடி இருக்கக்கூடியது கால் நொண்டியானது எல்லாத்தையும் கழிச்சு தான் வாங்கணும். பொதுவாக சில பேர்கிட்ட வந்து ஒரிஜினல் ப்ரீடுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஓரளவுக்கு வளர்க்குற அளவுக்கும் பெரும்பாலும் வந்து நம்ம வந்து நல்ல குட்டியாக தான் நம்ம வாங்கியிருந்தோம். முபாரக் வந்து அவர் குட்டி வாங்கிட்டு போனதுக்கப்புறம் என்னெல்லாம் செய்யணும்னு கேட்டிருந்தாரு. அவருக்கு எல்லா விளக்கத்தையும் சந்தையில் வச்சே கொடுத்துருந்தோம். மேலும் உங்களுக்கு எப்போனாலும் நீங்கள் கூப்பிடுங்க, கண்டிப்பாக உங்களை மாதிரி ஆளுக்கு நம்ம முழுமையாக, ஏன்னா கூடூர் பக்கத்தில் அவ்வளோ பெரிய சந்தையை விட்டுட்டு நம்மளை நம்பி வர்றாங்கன்னா உண்மையிலே நமக்கு வந்து இன்னும் நம்ம நல்லா அதிகமாக நம்ம செய்யணும். முபாரக் மாதிரி பல பேர் எங்களுக்கு வந்து மொத்தமாக நீங்கள் 500 கொடுங்க, இல்லை வாரம் 150 கொடுங்க, 125 கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம 140 130 குட்டி வரைக்கும் படா தோஸில் வந்து இந்த கேபின் டிரைவர் சீட்டுக்கு மேலே ஒரு 25 குட்டி ஏற்றுற மாதிரி எல்லாம் செட் பண்ணிட்டாங்க. இதுவும் நம்ம அவருக்கு தான் முடிச்சது, முபாரக்கு தான். இது தென்னாட்டு சிங்கத்தோட 10,800, அரசோட 12,800, இதை வந்து 11,400. இது நம்ம தம்பி சாயல்குடி நம்ம பசுமன் அவரோட குட்டி. இது வந்து 12க்கும் பக்கத்தில் இருக்க பொட்டு வந்து 11க்கும் முடிச்சு கொடுத்தோம். எல்லாம் சராசரியாக 11,400 11,500க்கு தான் மொத்தமாக முடிச்சு கொடுத்தோம். எல்லாமே பருங்குட்டிகள் தான். காரணம் என்ன, சம்சாரிகள் வரல. இந்த பொதுவாகவே ஒரு 4-5 பேர் தான் அன்றைக்கி சந்தையிலே வாங்கினோம். சம்சாரிகள் குறைவு. ஏன்னா தை 2 வாரம் இருக்கனால எல்லாம் தை பிறந்தா வழி பிறக்கிற மாதிரி எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த 2 வாரம் கழித்து அடுத்த கடைசி வெள்ளி வந்து தை வந்துடும். அந்த வெளியில் வந்து வியாபாரிகள் தை பொங்கல் அன்றைக்கி வியாபாரம் நடக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். அதனால் வரக்கூடிய 2 வாரம் குட்டி வாங்கினீங்க, 50 குட்டி வாங்குறவங்க சரி, 100 குட்டி வாங்கினா சரி, கொஞ்சம் முந்தி அட்வான்ஸாக வாங்கிக்கோங்க. தை பிறந்து வரும்போது மொத்தமாக நம்ம எப்படி தீபாவளிக்கு முன்னாடியும் தீபாவளிக்கு அப்புறமா சொன்னோமோ இந்த பொட்டுக்குட்டி நம்ம முபாரக் தான் வாங்கி கொடுத்துருந்தோம். நல்ல அருமையான பொட்டு தான். இதில் 2 குட்டி சின்ன குட்டி கிடந்துச்சு. அதை அவங்க பார்க்கல, நம்ம உள்ளே தேடி பார்த்தல சிறுசு கிடந்துச்சு. 7 கிலோ 8 கிலோ தான் இருக்கும். இப்படி 5-6 வியாபாரத்தையும் பொட்டுக்குட்டி சின்ன குட்டியை போட்டிருந்தாங்க. 7 கிலோ 8 கிலோ இருக்குது. அதை நம்ம என்ன செஞ்சோன்னா எடுத்து வெளியே எறிஞ்சிட்டோம். நம்ம எப்போவுமே நம்ம கொஞ்சம் இது பாருங்கள் 7-8 கிலோ தான், இதெல்லாம் வேண்டாம் தம்பி, நீ சும்மா கொடுத்தாலும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு 2 குட்டியை கழிச்சிட்டோம். ஏன்னா இந்த மாதிரி நம்மளை அவ்வளோ தூரம் நம்பி வந்தவங்கள்ட்ட இந்த 2 குட்டி 8 கிலோ 9 கிலோ இருக்க குட்டியை கொடுத்தோம்னா கண்டிப்பாக இதோட அது வந்து இடம் வராது. அதனால் அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருப்போம். அதே மாதிரி வாய்க்கான கால்கான எஃப்எம்டி, அந்த எஃப்எம்டி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம பார்த்து கண்டுபிடிச்சி கழிச்சிருவோம். பொதுவாக சந்தை நிலவரம்னு பார்த்துட்டிங்கன்னா சந்தை ரொம்ப சூடுலாம் இல்லை. ஏன்னா எல்லோரும் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. இந்த சின்ன பண்ணை வச்சுருக்கவங்க எல்லாம் தை முடிஞ்ச அப்புறம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. பெரிய பண்ணையாளர் எல்லாமே வாங்கி குமிக்க நம்மகிட்ட இப்போ கான்டாக்ட் பண்ணுறது எல்லாருமே 500 குட்டி 700 குட்டி 800 குட்டி வளர்க்குறவங்க தான் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பாய் வாரம் நம்ம வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வந்து 365 நாள் நம்ம குட்டி வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். நமக்கு வந்து சந்தை வெள்ளிக்கிழமை தான் அப்படின்னு இல்லை. வெள்ளி முடிஞ்சோன்னா சனிக்கிழமை ஒரு கடையில் போய் வாங்கி கொடுப்போம். ஞாயிறு திங்களில் வியாபாரத்தை வாங்கி கொடுப்போம் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா நம்ம வெறும் சந்தையில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஆயிரக்கணக்காக குட்டி வளர்க்குறவங்க ஒரு 4 பேர் சேர்ந்தால் 2000 குட்டி வாங்கிடுறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர். பெரிய உங்களுக்கு சேலம், நாமக்கல், ஈரோடு, தருமபுரி, ஓசூர், அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புதுக்கோட்டையிலேருந்து திண்டிவனம், செங்கல்பட்டு, மெட்ராஸ் வரைக்கும் பெரிய பண்ணை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம யூடியூப் போச்சுன்னா நமக்கு எவ்வளோ பெரிய என்னென்ன பண்ணை வைக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு நல்லா டீட்டெயில்ஸ் தெரியும். நேராக கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கும் அலைய முடியல. ஏன்னா 50 குட்டி 100 குட்டி வாங்குகிற நேரம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு 500 குட்டி 1000 குட்டி வளர்க்கணும், சீக்கிரம் குட்டி அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. நம்ம பண்ண ஆடுகளத்தோட பண்ணை எப்படி இருக்குன்னா விருதுநகர் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், தென்காசி மாவட்டம் இதுக்கு நடுவில் இருக்கிறனால அங்கே உள்ள கடைகள், அங்கே உள்ள வியாபாரி நம்ம ரொம்ப பழக்கம். நம்ம யூடியூப் இருக்கிறனால நம்ம நிறையா குட்டி வாங்கினால வியாபாரிகள் தொடர்பும் கடைகளில் உள்ளவங்களுக்கும் நம்மளுக்கு ரொம்ப பழக்கம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சந்தையில் தான் வர சொல்லுவோம். முபாரக் வந்து மொத்தமாக கேஷை கொண்டு வந்திருந்தார். தென்னாட்டு சிங்கம், அரசுக்கு, சாயல்குடி முருகன், அப்புறம் சீனி சின்னசாமி,
அது போக இன்னும் 2 பேர், இவங்க எல்லாத்துக்குமே கேஷ் கொடுத்து மிச்சம் இருக்கிறத ஜிபே பண்ணி விட்டாச்சு. பொதுவாக நம்ம சந்தையில் தான் பெரும்பாலும் வாங்கி கொடுக்குறது ரொம்ப ஈஸி நம்மளுக்கு. அந்த நேரத்தில் ரூபாயை கொடுத்து அந்த இடத்துல குட்டி அவங்க சம்சாரி முன்னாடியே இந்த மாதிரி குட்டி இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு பேசி வியாபாரி முன்னாடியே பேசும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். சரி நமக்கு திருப்தியாக இருக்குது. ஏன்னா இப்போ இவர் என்ன சொன்னார்னா, நம்ம முபாரக்கு நான் இனிமேல் வரமாட்டேன், நீங்கள் நம்மளுக்கு குட்டியை மட்டும் வாங்கி மட்டும் அனுப்பிடுங்க, எனக்கு வீடியோ கூட அனுப்ப வேண்டாம், நீங்கள் குட்டிக்கு வேணால் நீங்கள் என்ன கமிஷன் வைக்கணும் கொடுத்துட்றேன், என்னால் வர முடியாது, தூத்துக்குடி நீங்கள் என்ன சொல்லுங்கள் நம்ம உங்களுக்கு கேஷாக நம்ம பக்கத்தில் லோக்கல் ஆளுக்கும் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப அதாவது என்னமோ 10 வருஷம் பழகின மாதிரி. அவரை நான் அவர் முபாரக்கு எனக்கு ஃபோன் போட்டதே ஞாபகம் இல்லை. அவர் 3:30 வந்துட்டார். நம்ம பக்கத்தில் ரூம் எடுத்து தங்கி தூங்கியிருந்தோம். அவர் 3:30 4 மணிக்கெலாம் குட்டி விற்பனை ஆரம்பிச்சு வாங்கினார். சரி நம்ம டீக்கு குடிச்சிட்டு வரும்போது ஒரு 4:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் டீ குடிக்க போனார். ஒரு 5 மணி ஆனவுடனே நம்ம அவருக்கு எல்லாத்தையும் முடிச்சு நல்லபடியாக அவருக்கு எல்லாத்தையும் மொத்தமாக இறக்கி விட்டுருந்தோம். இது செங்கோட்டை பாஷா வந்தார். குட்டி ஒரிஜினல் ப்ரீடு, ஜோடி 19,000 சொன்னாங்க. சராசரியாக 18 20 கிலோ இருக்கும். இதில் கழிச்சு 10 குட்டி மட்டும் கேட்டோம். மாமா பயங்கர டென்ஷன் ஆகிட்டார், ரூபா தூக்கி எரிஞ்சிட்டார் நம்ம சட்டையில். ஏன்னா நம்ம எப்போ விலை கொஞ்சம் கம்மியாக வச்சு தான் போவோம். கரெக்டான ரேட்டு சொன்னால் தரமாட்டாங்க. இப்போ இது முடிஞ்சது 16. இதில் 10 குட்டி பெரிய குட்டியாக செலக்ட் பண்ணி தான் எடுத்தோம். எல்லாமே ஒரிஜினல் பீரியட், நீங்கள் பார்த்தாலே தெரியும். பக்ரீத் வழக்கு காட்டினால நீங்கள் 10 குட்டின்னு பிரித்து எடுக்கும்போது உங்களுக்கு அவங்க 19,000 சொன்னாங்க. நம்ம 13 கேட்டோம். ரூபாய் ஒரு மாதிரியா, அதாவது பிடிப்பாய நீ போ வேறு இடத்த பாருன்ட்டாங்க. அப்புறம் ஆனால் அவங்களுக்கு மனசு இல்லை. அப்புறம் நம்ம கடைசியாக 16க்கு முடிச்சு கொடுத்தோம். இது நம்ம முபாரக் தான், சென்னை பக்கத்தில் தான். சென்னைக்கும் செங்கல்பட்டு நடுவில் இருக்கார். ஏதோ ஒரு கிராமம் சொன்ன மறந்துருச்சு. இது நல்ல ரொம்ப பெருசாக ஒரு 1000 குட்டி விடுற மாதிரி வச்சுருந்தார், கட்டியிருந்தாங்க. அதான் புல் போட்டுதாங்க. நான் சொல்லியிருந்தேன் புல் போட வேண்டாம், இந்த குளிர் காலத்துக்கு புல் எதுவுமே தேவையில்லை, நீங்கள் இதுக்கு பதிலாக உலர் தீவனம் வைக்கோல் போடுங்க அப்படின்னா சரினாரு. ஏன்னா புல் போடுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம சொல்லியிருந்தோம் புல் நம்ம 5 மாதம் 8 மாதம் 10 மாதம் வளர்க்கும்போது அது பிரயோஜனமாகும். 3 மாதம் கறி குட்டிக்கோ அதுக்கு வளர்க்கும்போது அது பிரயோஜனம் இருக்காது. பக்ரீத்துக்கு நீங்கள் வளர்க்குறதா இருந்தாலுமே இந்த மாதிரி புல் இந்த மாதிரி குளிர் காலத்தில் போடும்போது நீர் சத்தாகி நீர் போய்கிட்டே இருக்கும், உடம்புல ஒட்டாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி பெரிய பண்ணையால் ஓசூர்லேருந்து அவரும் நம்ம சிக்கந்தர் வந்திருந்தார். அவரும் ஒரு 800 குட்டி வரைக்கும் வளர்க்குற மாதிரி செட்டு போடுறது. ஒரு 4 குட்டி வளர்த்துட்டு நம்மகிட்ட ஒரு 500 குட்டி புக்கிங் பண்ணியிருந்தார். சந்தையில் குட்டி இல்லை, அவர் எனக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்றாரு. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இதில் நம்ம வேற ஆளு மூலம் வாங்கி கொடுத்துருந்தோம். ஆனால் நம்மகிட்ட வாங்கி வியாபாரம் வாங்கி மாற்றி விட்டுருந்தாங்க. இப்போ நம்மகிட்ட டேரெக்டாக வந்தனால நம்ம போய் என்ன செஞ்சோம், வெளியே கடையில் பார்த்து மொத்தமாக இதை பார்த்தோம். வீடியோ உடனே அனுப்ப சொல்லிட்டார் இந்த குட்டியை. இந்த குட்டி சராசரியாக 14 to 15 கிலோ இருக்கும். இதில் 17 18 கிலோ கூட. எந்த குட்டியுமே கார் குட்டி கிடையாது. இது இன்னொன்று என்னென்னா, நம்ம ரெகுலராக இந்த மாதிரி இதே மாதிரி குட்டியை நம்ம வாங்கி கொடுத்துருந்தோம். நம்ம அங்கே சம்சாரியை கூட்டு போயிருந்தோம். சம்சாரி வியாபாரத்தை நேராக பேசினோன்னே ஃபோன் போட்டு கேட்டுருக்காரு, இந்த மாதிரி குட்டி தீவனம். அவர் சொல்லிட்டார், நீங்கள் ஆடுகள் இல்லாமல் நீங்கள் வராதிங்க அப்படின்ட்டாங்க கடையில். ஏன்னா நம்ம நம்ம மேலே கிடக்காரங்களும் சரி வேணும் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. நீங்கள் கோடி ரூபா கொடுத்தாலும் சில வியாபாரிகள் நம்மளை மீறி உங்களுக்கு தரமாட்டாங்க. குட்டிக்கு நீங்கள் 500 ரூபா கூட கொடுத்தாலும் சில வியாபாரி தரமாட்டாங்க. சில வியாபாரி நீங்கள் குட்டிக்கு 50 ரூபா கொடுத்தா தந்துடுவாங்க. எல்லா வியாபாரியும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம பெரும்பாலும் வியாபாரி சம்சாரிகள்கிட்ட நம்ம வெளியே போய் கடையில் வாங்கி கொடுக்கும்போது அவங்க ஃபோன் நம்பரை வாங்கிக்கிடுவாங்க. நம்ம இல்லாத நேரம் கேட்பாங்க. ஆனால் பெரும்பாலும் நம்ம தவிர்த்துக்கிறோம். நம்ம இப்போ இதை நம்ம ஆடுகளம் பண்ணை கொண்டு போனால் ஜோடிக்கு 200 கூடிடும் வண்டி வாடகை, அப்புறம் தீவன செலவு பராமரிப்புன்னு ஆயிரும். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கடையிலேருந்து நம்ம எடுத்து போட்டு வியாபாரத்துலேருந்து எடுத்து அங்கேருந்து அங்கேருந்து நேராக மாற்றி விடத்தான் பார்ப்போம். அப்படி போனதான் ஓசூரில் நம்ம சிக்கந்தருக்கு போயிருக்கு. இது 1300 தான் நமக்கு முடிஞ்சு. இதுவும் நம்ம வெளியே தான் வாங்கி வந்த கடையிலேருந்து எடுத்து போட்டு எல்லாம் ஒரிஜினல் ப்ரீடு தான். இது 11,100 ஆமாம். இதெல்லாம் கமிஷன் இல்லாமல் 11,100, அதான் கமிஷனை சேர்த்தா 11,300 வரும். 11,100 முடிஞ்சு. இது பொட்டு இது 11,700 இவ்வளோ முடிஞ்சு. இது எல்லாமே நல்ல ப்ரீடு. ஆமாம், இது எல்லாமே நம்ம ஓசூர் நம்ம சிக்கந்தருக்கு தான் போச்சு. அவர் பெரிய ஒரு பண்ணை வச்சுருக்காங்க, கேட்ரிங்கு கறி வியாபாரம் எல்லாம் பண்ணுறாங்க. அவங்களும் பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதை அவங்க பல வருஷம் பண்ணுறனால அவங்களுக்கு அவங்களும் கூடூர் தான் இப்போ எடுத்திருக்காங்க. எப்படி முபாரக்கு நம்ம கூடூர் போகாமல் உங்களை நம்பி வந்தோம். இதுக்கு முன்னாடி கூடூர் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்மகிட்ட சரி இவங்க நம்ம நல்லா பண்ணுறோம் அப்படிங்கிறத பக்கத்தில் விசாரித்து நம்மகிட்ட நேராக அவர் வரவே இல்லை. சிக்கந்தருங்கிறது வரவே இல்லை. நீங்கள் எல்லாம் எடுத்து அனுப்பிடுங்கன்ட்டாங்க. அதே மாதிரி நம்ம அவங்களுக்கும் நல்லபடியாக அனுப்பிட்டோம். எந்த ஒரு இதுவுமே அதாவது வண்டி போய் அங்கே இறங்குறதுக்கு முன்னாடியே 127 குட்டி நினைக்கிறேன், 7,98,000 நம்ம குட்டி இறங்கின அடுத்த நிமிஷமே செட்டில் ஆகிடுச்சு அமௌண்ட்டு.
ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எந்த கேள்வியுமே கேட்கல. அவங்க ரொம்ப திருப்தி, 2 பேருமே திருப்தியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம எடுக்கும்போதே சின்ன குட்டி நோய் வந்தது, கால் உடைஞ்சது, ஒன்றும் அந்த முடி தள்ளி போனது எல்லாத்தையுமே நம்ம வந்து கழிச்சு தான் எடுத்து கொடுத்தோம். இதுவுமே வந்து 11 300 பாருங்கள், இந்த குட்டிலாம் சந்தையில் 12 500 அவருக்கு இறக்கியாச்சு. ஓசூருக்கு இது மாதிரி எவ்வளோ பெரிய செட்டு போட்டிருக்காங்க. வீடியோ சரியாக நம்ம டிரைவர் நம்ம போயிருந்தாங்க, ஃபுல்லாக எடுக்கலாம். அவங்க பண்ணை வந்து பெரிய பண்ணை, 2 டபுள் லேயர் போட்டு பெரிய லெவலில் வளர்க்குறாங்க. அவங்களுக்கு ஓசூரில் இருக்கனால கர்நாடகா ஈஸியாக போய் வாங்கிடலாம். இருந்தாலும் நம்மளை இவ்வளோ தூரம் நம்பி டிரைவர் காலையில் போனது மறுநாள் 2 நாள் ஆயிடுச்சு. ஓசூரில் போய் விட்டு குட்டி இறக்கி விட்டு இங்கே வரதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நம்ம டிரைவர் வந்து நம்ம சொன்னால் கேட்டுக்குருவாங்க. 20 ரூபா 21 ரூபா போகிற இடத்துல நம்ம சொன்னால் 18 ரூபாய்க்கு போய் அவங்களே டோல்கேட்டு போலீஸு மற்ற செலவுகள் எல்லாத்தையுமே அவங்க பார்த்துக்குருவாங்க. ஃபைன் எதுவும் போட்டாலும் அந்த இதை ஏற்றுக்குவாங்க. நல்லபடியாக அவங்களுக்கு குட்டியை போய் சேர்ந்தது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம். நமக்கு என்னென்னா, நம்மளை நம்பி பெரிய பண்ணையாளரும் சரி சின்ன பண்ணையாளரும் சரி பெரும்பாலும் நிறைய பேர் ஃபோன் போட்டு வராதவங்களுக்கு காரணம் என்னென்னா, சரி தை பிறக்கணும், குளிர் இருக்குது, குளிரில் நோய் இருக்கும் அப்படின்னு. இனிமேல் அந்த பரன் போட்டவங்க நல்லா விவரமானவங்க இனி தாமதிக்கணும்னு அவசியம் இல்லை. நீ வரக்கூடிய 2 வாரத்தில் நீங்கள் குட்டியை வாங்கி சேர்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நான் உறுதியாக சொல்கிறேன், தை பிறந்துச்சுன்னு சொன்னால் குட்டி பெரிய பெரிய பண்ணையாளர்கள் எல்லாருமே கொஞ்சம் அவங்களுக்கு அனுபவம் இருக்கலாம், மொத்தமாக வாங்கி சேர்த்துட்டாங்க. இந்த 50 குட்டி 30 குட்டி வாங்குறவங்களுக்கு ரொம்ப டிமாண்ட் ஆயிரும். அதனால் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இது நல்லபடியாக நம்ம பேசி இது பாதுஷாவுக்கும் வாங்கி முடிச்சாச்சு. அதே மாதிரி ஓசூருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 127 குட்டி எவ்வளவோ நம்ம ஏற்றி அவங்கள போய் வீட்டில் போய் சேர்த்தாச்சு பண்ணையில். மாமாட்ட பேசி இவங்களுக்கு ஒரு 10 குட்டி வாங்கி அனுப்பி விட்டுருந்தோம். குட்டி வேணுங்கிறவங்க நீங்கள் புக்கிங் பண்ணிடுங்க. நீங்கள் வரலங்கிறத சொல்ல, நீங்கள் உங்களால் வர முடியலன்னா சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் வர்றீங்க, உறுதியாக வர்றீங்க அப்படிங்கிற சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்போம். ஏன்னா சென்னை முபாரக்கு அவர் ஃபஸ்ட்டே சொன்னனால அவருக்கு அப்புறமா 2-3 பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு வாங்கி கொடுத்தோம். ஆனால் 5வது 6வது நாளுக்கு வாங்கி கொடுக்க முடியல, குட்டி இல்லை. நம்மளுக்கு யார் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நமக்கு ஃபோன் பண்ணி புக்கிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நம்ம முன்னுரிமை கொடுப்போம். அந்த மாதிரி தான் முபாரக் 1 வாரத்துக்கு முன்னாடியே புக்கிங் பண்ணிட்டாரு. இன்னும் நிறைய பேர் தருமபுரி, சேலம், நாமக்கல், திண்டிவனம் இந்த மாதிரி இதுங்க நிறையா ஃபோன் பண்ணாங்க, வர முடியலை. அதுக்கு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு காரணம் சொன்னாங்க. ஃபைனான்ஸு, சில பேர் வந்து இன்னும் ஒரு வாரம் ஆகட்டும், சில பேர் வந்து தை பிறந்தக்கப்புறம் வாங்கிக்கிறேன், இந்த மாதிரி பல காரணங்களால் இந்த மாமா பாருங்கள் கோவப்பட்டு திருப்பி கொடுத்துட்டாரு. இதுக்கு அப்புறம் பண்ணுறப்போ கொஞ்சம் சில பேர் வெறுப்பில் தூக்கி எறிஞ்சிருவாங்க காசை. ஏன்னா அவங்க இது வந்து சாதாரண, இது வந்து இந்த மாதிரி கிடாக்கள் வந்து 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கு பெரிய கடை வைப்பாங்க. இது கறிக்குட்டி வந்துச்சு, மாரியப்பா மாமா தான் கொண்டு வந்தாங்க பெரிய பெரிய குட்டி. அது எல்லாமே வந்து 26,000 ஜோடி முடிஞ்ச வண்டியில் ஏற்ற வேண்டிய தான் பார்த்துருந்தோம். பொதுவாக சந்தை நிலவரம்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த 1 மாதமாகவே ரொம்ப டல்லாக தான் போச்சு. சந்தை ஓடுறதுக்கு மெயின் காரணம் பெரிய பெரிய பண்ணையாளர்கள். மழை பெஞ்சாலும் சரி, குளிர் அடித்தாலும் சரி, அவங்க வாங்கி சேர்த்து வச்சுருவாங்க. ஏன்னா அவங்க ஒன்றும் 50 குட்டி டக்குன்னு வந்து தை பிறந்தோன்னே அவங்கெல்லாம் வந்து 400 குட்டி 500 குட்டி வாங்க முடியாது. அதனால் பெரிய பெரிய பண்ணை வச்சுருக்கவங்க இந்த 2 வாரத்தில் வாங்கி இந்த 1 மாதத்தில், அதான் மார்கழி முடிகிறதுக்கு முன்னாடியே வாங்கி சேர்த்து வச்சுருவாங்க. ஏன்னா அவங்களே தை பிறந்து வாங்க நினச்சாலும் பருங்குட்டிகளை வாங்க முடியாது. பூரா சின்ன சின்ன நீங்கள் தை பிறந்துச்சுன்னா பாருங்கள், எல்லாம் சின்ன சின்ன குட்டியாக பால் குட்டியாக தான் வரும். சின்ன குட்டியாக தான் நீங்கள் வாங்கி ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன், சந்தைக்கு எக்கச்சக்க குட்டி வரும் தை பிறந்ததுக்கப்புறம். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இந்த நிறைய பேர் இப்போ எல்லாருமே நினச்சாங்க, விவரம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, எனக்கு சராசரியாக 15 கிலோவில் குட்டி வேணும் அப்படின்னு கேட்குறவங்க தைக்கு அப்புறம் வாய்ப்பே இல்லை. அப்படியே கிடைச்சாலும் உங்களுக்கு அந்த விலை கட்டுப்படி ஆகாது. நீங்கள் இப்போ நம்ம 14-15 கிலோவில் வாங்கி அனுப்பியிருக்கோம். 12,500க்கும் வாங்கி நம்ம கமிஷன் இல்லாமல், கமிஷனை சேர்த்தா 12,700க்கும் வாங்கி கொடுத்துருக்கோம், 12,800க்கும் வாங்கி கொடுத்துருக்கோம், 13க்கும் வாங்கி கொடுத்துருக்கோம். ஆனால் சராசரியாக 15 கிலோ குட்டி நீங்கள் தை பிறந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் 14,000 ரூபா கொடுத்தா கூட இருக்காது. எல்லாம் வாங்கி பெரிய பண்ணையாளர்கள் குமிச்சிட்டாங்க. இவருக்கார காலத்தில் நீங்கள் 15 கிலோ வரக்கூடிய குட்டியை வந்து தையில் நீங்கள் வேணால் பண்ணையில் வளர்த்தவங்க கொண்டவனா வாங்கலாம். கிடையிலேருந்து இனி சந்தைக்கு வர்றது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 90% வந்து கார் குட்டிகளாக தான் இருக்கும். 11 கிலோ 12 கிலோ இல்லைன்னா 9 கிலோ 10 கிலோ அந்த மாதிரி தான் வரும். ஆனால் சந்தையில் நல்லா ப்ரீடாக வரும். அதாவது 12 கிலோ 13 கிலோ தரத்தில் தைக்கு அப்புறம் நல்லா வரும். பருங்குட்டிகள் வரத்து கம்மியாக இருக்கும். ஏன்னா அது ஒவ்வொரு வருஷத்துக்கும் டிமாண்டை பொறுத்து குட்டிகள் வேறுபடும், குட்டிகளோட வரத்தும் மாறுபடும். ஏன்னா ஈத்து வந்து தை முடிஞ்சதுக்கப்புறம் எக்கச்சக்கமாக இருக்கும். குட்டியில் வந்து ஒரிஜினல் ப்ரீடு இருக்கும். இந்த எட்டயபுரத்துலேருந்து வரக்கூடிய ப்ரீடு, நம்ம நெல்லூர் சுடிப்பி ஓங்கோல் அந்த மாதிரி கிடாக்களை போட்டு கொண்டு வந்த ப்ரீடு வெள்ளைன்னு அழுக்காகாமல் நீட்டாக பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். அதை நீங்கள் முறைப்படி வளர்த்திங்கன்னா ரொம்ப சின்ன குட்டி இல்லாமல் 12 கிலோவுக்கு மேலே நீங்கள் இருந்துச்சுன்னா அது உங்கள் வளர்ப்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் 10 கிலோ சராசரியாக 11 கிலோ வாங்கிட்டு போவாங்க. அது அனுபவம் உள்ளவங்க. அனுபவம் இல்லாதவங்க 12-13 கிலோவுக்கு மேலே இருந்து வளர்க்குறவங்க தான் நல்லது. நம்ம தீவனத்தை பற்றி போட்டிருந்தோம் ஒரு வீடியோ.
அது ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருந்தோம். எக்கச்சக்கமான பேர் அது பல லட்சம் வியூஸ் போய் நம்மளுக்கு ஃபோன் போட்டு நம்ம எடுக்க முடியாத சூழ்நிலை வந்துச்சு. அதனால் வந்து சில பேர் 1 மூடை, சில பேர் 50 மூடை, சில பேர் 30 மூடை நம்மளுக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு கால்ஸ் வந்துருச்சு. அதனால் நம்ம இது ஷார்ட்ஸ் போட்டு தான் நிப்பாட்டிட்டோம். தீவனம் வேணுங்கிறவங்க பெரிய பண்ணைக்காரங்க இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம டேரெக்டாக கான் பண்ணி தென் மாவட்டங்களுக்கு நம்ம டேரெக்டாக நம்ம வண்டியை கொடுத்துருவோம், வண்டியிலேருந்து கொடுத்துருவோம். வட மாவட்டங்களுக்கு நம்ம மொத்தமாக நம்ம பக்கத்தில் உள்ள பண்ணைகளுக்கு மொத்தமாக சேர்த்து அனுப்புவோம். இந்த 1 மூடை 2 மூடை கேட்குறவங்க நம்ம எல்லா மாவட்டத்துலேயும் நம்ம தீவனங்கள் இருக்குது. ஆடுகளும் தீவனம் 50 மூடை 1950 ரூபா. அதை நம்ம பக்கத்துலேயே நம்ம நீங்கள் உங்களுக்கு இது எங்கே இருக்கீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் பண்ணையை சொல்லி சாம்பிள் உங்களுக்கு கொடுக்க சொல்லுவோம். நம்ம அது மட்டும் இல்லாமல் நம்ம வெளியே பிடிச்ச குட்டிகளை ஒவ்வொரு மாதம் இந்த மாதம் 7ஆம் தேதி எடை போட்டிருக்கோம். அடுத்த மாதம் எவ்வளோ வருங்கிறதையும் நம்ம காட்டுவோம். எப்படி அந்த தீவனம் நம்ம தீவனமும் வைக்கோலும் மட்டும் தான் போடுறோம், வேறு பசுந்தீவனமோ வேறு எதுவுமே கிடையாது. அதுவும் லிவர் டானிக் மினரல் சால்ட் அதை போடுறோம். வரக்கூடிய 7ஆம் தேதி அது எடையை போட்டு காட்டுவோம். அது நல்ல ப்ரீட் நம்ம செலக்ட் பண்ணி நல்ல ப்ரீடாக தான் போட்டிருக்கோம். சராசரியாக 15 கிலோ போட்டு தான் நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா நம்ம வந்து நம்ம குட்டி பிடிச்சி கொடுக்குறோம், அது எப்படி எடை ஏறுது, அதுக்கு என்ன தீவனம் வர அப்படி ஒவ்வொரு நம்ம வீடியோ போடுவோம். சந்தை வீடியோ மட்டும் நம்ம போடுறதில்ல, மக்களுக்கு தேவையான அனைத்து ஆலோசனைகளும் நம்ம ஆடுகளும் வழங்கும். நம்ம குட்டி பிடிச்சி கொடுக்குறது மட்டும் இல்லை, குட்டி அதை பிடிச்சிட்டு போனதுக்கப்புறம் அதை எப்படி தீவன மேலாண்மை, நோய் மேலாண்மை, அதை எங்கே விற்கணும். குட்டிக்கு இப்போ கறிக்குட்டிக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. எல்லா தென் மாவட்டத்துலேயும் வட மாவட்டத்துலேயும் டிமாண்ட் இருக்க தான் செய்யுது. குட்டி இப்போ அதாவது குட்டியோட வளர்ப்பு குட்டியோட டிமாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தட்டுப்பாடு ஆரம்பிச்சிருச்சு. பெரிய பண்ணையாளர்கள்லாம் களத்தில் இறங்கிட்டாங்க. இனி தட்டுப்பாடு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு திருவிழாவும் வரும்போது நீங்கள் நல்லா இன்னும் யோசிச்சுக்கோங்க, அது வந்து வளர்ப்பு குட்டியாக இருந்தாலும் சரி கறி குட்டியாக இருந்தாலும் சரி அந்த விலை நிறுவனங்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா ஒவ்வொரு திருவிழா வந்து இந்த குட்டிங்கிறது வந்து அழிகிற பொருள். எப்படி யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக்கு டீ குடிக்கிற கிளாஸ் இருக்குது, அந்த மாதிரி டெய்லி அழியும். டெய்லி ஒரு தீபாவளின்னு வந்தால் கோடிக்கணக்கான மக்கள் வந்து மாமிசம் சாப்பிடுவாங்க. அது புரதச்சத்து அதிகமாக இருக்கனால எல்லாம் விரும்புவாங்க. அதே மாதிரி தீபாவளி முடிஞ்சு தட்டுப்பாடாச்சு. இனி பெரிய தைப்பொங்கல், தமிழர்களுடைய பெரிய தமிழ் திருநாள், பெரிய ஒரு பண்டிகை. அதுக்கும் நிறையா அதாவது அசைவம் விரும்புகிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. குட்டி நிறையா அது அழியும். அதனால் அதை ஒரு பெரிய கறிக்குட்டியோட மாற்றம். இந்த நண்பர்களே, நம்ம ஒரு குறுகிய காலத்தில் நிறைய பேரோட ஆட்டுப்பண்ணைய மத்தியில் நம்ம வந்து பிரபலமாகிருக்கோம். அதுக்கு முக்கிய காரணம் வந்து நீங்கள் வந்து நம்மளை நம்புறது, நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிறது, நம்ம ஆலோசனை அப்படியே பின்பற்றுறது. நீங்கள் ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட உதவிக்கு நன்றி.